வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்ட். டுடேஸ் ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்ட் என்னது? இஃப் 2 power n minus 1 is a prime, then n is also a prime, where n is a positive integer greater than 2 or equal to 2, greater than or equal to 2. n is a positive integer greater than or equal to 2. So whenever 2 power n minus 1 is a prime, then n is also a prime, where n is a positive integer greater than or equal to 2 or positive integer greater than 1. இப்போ இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஃபேக்டை நம்ம ஸ்டேட் பண்ணிட்டோம். இந்த ஃபேக்ட்டுக்கு இப்போ ப்ரூஃப் தரப்போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 cube minus 1 வந்து 7 ஆகிடுது. 7 ப்ரைமாக இருக்குது. 7 ப்ரைமாக இருக்குது, அதனோட பவரும் ப்ரைமாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. 2 square minus 1 which is 3 is prime and power of 2 namely 2 is also prime. இதெல்லாம் வெரிஃபிகேஷன் தான். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் தான். வெரிஃபிகேஷன் எப்போவுமே ப்ரூஃப் ஆகாது. ஃபேமஸான ஜூயிஷ் பழமொழியே உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் நாட் ஏ ப்ரூஃப். ஃபார் எக்ஸாம்பிள்ங்கிறது இஸ் நாட் ப்ரூஃப். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எப்போவுமே என்ன ஆகாது? ப்ரூஃப் ஆகாது. ஜென்ரல் தியரத்துக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இன் ஜென்ரல் அது என்ன ஆகாது? ப்ரூஃப் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஃபேக்ட்டுக்கான ப்ரூஃபை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we prove this by the method of contradiction. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? assume that 2 to the power n minus 1 வந்து ப்ரைம்னு வச்சுக்கலாம். வேறு p வந்து ப்ரைம் நம்பராக இருக்கட்டும். 2 to the power n minus 1 is equal to p is a prime and n is a positive integer greater than 1. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? we have to prove that n is a prime number அப்படின்னு நம்ம சொல்லணும். n is a prime number சொல்லலாம். நம்ம என்ன பண்ணோம்? அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு let us assume that n is not a prime number. n is not a prime number. n prime நம்பராக இல்லைன்னு வைங்க, அப்போ என்னவா இருக்கும்? அது காம்போசிட் நம்பராக இருக்கும். n prime நம்பராக இல்லைன்னா காம்போசிட் நம்பராக இருக்கும். காம்போசிட் நம்பர்னால் என்ன இருக்கும்? நீங்கள் அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் இன்டூ ப்ரைம்ஸ். every composite number can be factorized into product of primes எழுத முடியும். ஸோ அப்போ என்ன நம்ம என்ன பண்ணலாம்? n is equal to r times n எழுதிடலாம். ஆரும் எஸ் என்னவா இருக்கும்? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆரும் எஸ்ஸும் 1 விட அதிகமாக இருக்கும் அண்ட் என்னை விட குறைச்சலாக இருக்கும். இந்த கண்டிஷனை ஓகே பண்ணோம். அப்போ தான் வந்து n வந்து காம்போசிட்டாக இருக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? p எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? 2 power n minus 1 இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இந்த எண்ணுக்கு பதில் என்ன போடலாம்? 2 to the power rs minus 1 அப்படின்னு போடலாம். எண்ணுக்கு பதில் இந்த rs போடலாம். இதே எப்படி எழுதிக்கலாம்? நீங்கள் 2 power r whole power s minus 1 அப்படின்னு எழுதலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மாற்றிக்கூட ரோல்ஸ் ஆஃப் rs இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ இந்த 2 power r நம்ம என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன ஆகிடும்? x raised to the power s minus 1 அப்படின்னு ஆகிடும். சரிங்களா? x raised to the power s minus 1 ஆகிடும். இதை வந்து நம்ம இந்த s என்ன பண்ணிக்கலாம்? பவர் s 1 வந்து 1 வந்து 1 power sன்னு எழுதிக்கலாம். நமக்கு தெரியும், என்ன தெரியும்னா a power s minus b power s இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணலாம். a minus b டைம்ஸ் என்ன பண்ணலாம்? a power s minus 1 plus a power s minus 2b அப்படியே எழுதிக்கிட்டே வந்து டாட்னு வச்சுட்டு ஃபைனலாக b power s minus 1 அப்படின்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அதே ரூலை இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஐடென்டிட்டி x minus 1 இன்ட்டு இது அப்படியே நம்ம இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணிடுறோம். p என்ன பண்ணிட்டோம்? ஸோ p is equal to x minus 1 times x power s minus 1 plus x power s minus 2 and so on up to 1 அப்படின்னு எழுதிட்டோம். எதை? இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த ரைட் ஹேண்ட் சைடை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போது p என்னது? ப்ரைம் நம்பர். p வந்து ப்ரைம் நம்பர். இப்போ p ப்ரைம் நம்பராக இருந்தால் இதில் இருக்க, அப்போ p ப்ரைம் நம்பர் அதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கீங்கன்னா ஒரே பாசிபிலிட்டி தான் நமக்கு. p நீங்கள் எழுதுறதா இருந்தால் என்ன பண்ணலாம்னா 1 into p தான் எழுத முடியும். ஏன்னா அது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அது இன்டீஜர் இல்லையா? அது cannot be
ஃபேக்டரைஸ், இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ பி வந்து irreducible, பிரேக் பண்ண முடியாது. பட் நம்ம இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரே மீனிங் தான் இருக்க முடியும். ஒன்றும் இந்த x மைனஸ் ஒன் வந்து ஒன்றா போகணும், இல்லை இந்த ப்ராடக்ட் x பவர் s மைனஸ் ஒன் ப்ளஸ் x பவர் s மைனஸ் டூ அண்ட் ஸோ ஆன், இது ஒன்றா போகணும். ரெண்டு பாசிபிலிட்டியில் ஏதாவது ஒன்று ஒன்றா போகணும். ஐதர் x மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆர் x பவர் s மைனஸ் ஒன் ப்ளஸ் x பவர் s மைனஸ் டூ அண்ட் ஸோ ஆன் ஒன், அண்டு அது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், சப்போஸ் x மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வைங்க, அந்த கேஸில் x என்ன ஆகிடும், 2 ஆகிடும். ஆர் x பவர் s மைனஸ் ஒன் ப்ளஸ் x பவர் s மைனஸ் டூ அண்ட் ஸோ ஆன், இது ஒன்றா போச்சுன்னா இந்த ஒன்று இந்த ஒன்றும் கேன்சல் ஆகிட்டு x பவர் s மைனஸ் ஒன் ப்ளஸ் x பவர் s மைனஸ் டூ அண்ட் ஸோ ஆன் அப் டு எக்ஸ், அது என்னவாயிடும், 0 ஆகிடும். சரிங்களா? இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன் தான். எக்ஸ் 2ஆக இருந்தாலும் கான்ட்ரடிக்ஷன் தான். ஆர் இந்த சம் ஆஃப் பாசிட்டிவ் குவான்டிட்டிஸ் ஆடிங் அப் டு 0 சொன்னாலும் கான்ட்ரடிக்ஷன் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி பாசிட்டிவ் குவான்டிட்டி சொல்கிறோம் பாருங்கள். எப்படி இந்த கான்ட்ரடிக்ஷன் வருதுன்னா, எக்ஸ் என்னது நமக்கு, நம்ம என்ன வச்சுருக்கோம், எக்ஸை வந்து 2 பவர் ஆர்னு வச்சுருக்கோம். ஆர் என்னவா இருக்குது நமக்கு, 1 விட அதிகமாக இருக்குது. ஆர் வந்து 1 விட அதிகமாக இருக்குது. ஆர் 1 விட அதிகமாக இருக்க இன்டீஜர்னா அப்போ எக்ஸோட வேல்யூ மினிமம்னா இருக்கும் 2 விட அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸு cannot be 2, எக்ஸு 2ங்கிறது கான்ட்ரடிக்ஷன். ஒருவேளை அப்போ எக்ஸு வந்து 2 பவர் 6, அப்போ எக்ஸு கிரேட்டர் தென் 2ஆக இருந்தால், இப்போ ஒரு நம்பரை உங்களுக்கு பாருங்கள், ஒன்னொன்னும் பாசிட்டிவ் குவான்டிட்டி, அப்போ பாசிட்டிவ் குவான்டிட்டி எல்லாம் ஆட் பண்ணி 0 வருது அப்படின்னா அது ஒரு கான்ட்ரடிக்ஷன். அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் ஏன் வருது, இந்த கான்ட்ரடிக்ஷன் எதுக்கு வருது அப்படின்னா, நம்ம எடுத்தது என்ன தெரியுமா, என்ன வந்து காம்போசிட்னு எடுத்தோம். காம்போசிட்னு எடுத்து n is equal to rsன்னு ஃபேக்டரைஸ் பண்ணது தப்பு. இந்த தப்பு பண்ணதுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. ஸோ திஸ் கான்ட்ரடிக்ஷன் லீட்ஸ் us to conclude the fact that n must be prime. n must be prime whenever 2 power n minus 1 2 power n minus 1 is prime. ஸோ அந்த ஃபேக்டை நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ ஃபேக்டை வந்து எக்ஸாம்பிளை வச்சு வேணால் வெரிஃபை பண்ணலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆக்சுவல் ப்ரூஃப் தரோம். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுறது ப்ரூஃப் ஆகாது. ஸோ இதான் ஃபேக்ட். ஸோ வி ஹவ் ப்ரூவ் த ஃபேக்ட். What is the fact? Whenever 2 power n minus 1 is a prime, then n is also a prime where n is a positive integer greater than or equal to 2. Okay? Okay.